வெல்கம் டு மாரன்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிரான்சிஷன் சீரீஸ் அண்ட் இன்டர் டிரான்சிஷன் சீரீஸ், இடைநிலை தனிமங்கள் அண்ட் உள் இடைநிலை தனிமங்கள், இந்த ரெண்டு டாபிக் இருக்கக்கூடிய ஒரு லெசன். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எது பார்க்க போகிறோம்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், டீத்தொகை தனிமங்கள், இடைநிலை தனிமங்கள் வந்து பார்க்க போகிறோம். இடைநிலை தனிமங்களில் வந்து 4 சீரீஸ், டிரான்சிஷன் சீரீஸில் 4 சீரீஸ் இருக்குது. இது மாதிரி இன்னர் டிரான்சிஷனில் வந்து 2 சீரீஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம் வந்து டிரான்சிஷன் சீரீஸ், இடைநிலை தனிமங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த இடைநிலை தனிமங்களுக்கு இன்னொரு பேர் வந்து டீத்தொகை தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். டி பிளாக் எலமெண்ட்ஸ், டீத்தொகை தனிமங்கள். அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னோம்? டிரான்சிஷன் சீரீஸ், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறோம். ஏன் இது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம்? பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதிக நேர்மின் தன்மையுடையதாக இருக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எதிர்மின் தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். அப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்லேருந்து கிராஜுவலாக எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் நோக்கி நகரக்கூடியது ஒன்று. அதனால் இந்த எஸ் பிளாக் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி, பி பிளாக் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்கும் இடைப்பட்டிருக்கிறனால என்ன சொல்கிறோம்னா இது வந்து இடைநிலை தனிமங்கள். டிரான்சிஷன், ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு டிரான்சிட் ஆகுது. இதில் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர்லேருந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சருக்கு, நேர்மின் தன்மையுடைய தனிமங்களுடைய பண்புகள்லேருந்து எதிர்மின் தன்மையுடைய தனிமங்களுடைய பண்புகளுக்கு கிராஜுவலாக மாறதுனால ரெண்டுக்கு இடைப்பட்ட பண்புகளுடையனால என்ன சொல்கிறோம்னா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் டி பிளாக் எலமெண்ட்ஸில் தேர் ஆர் 4 சீரீஸ், 4 தொடர், 4 பீரியடில் இருக்குது. 4th பீரியடில் வந்து ஸ்காண்டியத்தில் ஆரம்பித்து ஜிங்க் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். 5th வந்து இட்ரியம் டு கேட்மியம், 6th வந்து லாத்தனம் டு மெர்குரி, 7th வந்து ஆக்டினியத்தில் தொடங்கி அப்புறம் சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ், மேன்மேட் எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம சயின்டிஸ்ட்னால் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்கள். அதனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட், அரைவாழ்வு காலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஹாஃப் லைஃப் பீரியட் ரொம்ப குறைவாக இருக்கிற என்ன அர்த்தம்னா தே ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால் வந்து லெமண்டாக நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அதில் என்ன நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 4 சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த டி பிளாக் எலமெண்ட்டோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-1 d1 to 10 ns1 to 2. n-1 d1 to 10 அதோட மீனிங் n-1ங்கிறது நம்ம பிரின்சிபல் குவாண்டம், முதன்மை குவாண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா, அது வந்து n-1. டியில் வந்து டிஆர்பில் வந்து தேர் மே பி 1 to 10 எலக்ட்ரான்ஸ் அண்ட் n வழக்கம் போல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண். அதில் எஸ்ஆர்பிட்டாலில் 1லேருந்து 2 எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கலாம். இல்லை லாந்தனம், ஆக்டீனியம், இது ரெண்டுலேயும் வந்து இந்த டிஆர்பிட்டால் போக அடிஷனல் என்ன இருக்குன்னா லாந்தனத்தில் 4f ஆர்பிட்டாலும் ஆக்டீனியத்தில் வந்து 5f ஆர்பிட்டாலும் இருக்கும். ஏன்னா தே ஆர் புரோட்டோடைப் எலமெண்ட்ஸ் ஃபார் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அது உள்ளிடைநிலை தனிமங்களுக்கு வந்து இது ஒரு முன்மாதிரியான தனிமங்களாக இருக்கும். அது வந்து இதில் 4f ஆர்பிட்டால் இருக்குது, இதில் வந்து 5f ஆர்பிட்டால் வந்து அடிஷனலாக வந்து இருக்குது. நவ் we are going to see how to write the electronic configuration of D block elements. டீத்தொகை தனிமங்களுடைய எலக்ட்ரான் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்போயுமே வந்து இந்த 10 எலமெண்ட்டை வந்து நம்ம வரிசையாக வந்து மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதில் இந்த 10 எலமெண்ட் வந்து எப்போயுமே வரிசையாக சொல்ல தெரியணும். இல்லை ஸ்காண்டியத்தோட அட்டாக் நம்பர் வந்து 21. அப்போ வந்து 10 எலமெண்ட்ஸ் இருக்கிறனால என்னோடய அட்டாக் நம்பர் வந்து 21 ஆரம்பிச்சதில் அப்படின்னா 30 வந்து முடியும். எப்போயுமே நம்ம ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அந்த நியரஸ்ட் நோபல் கேஸ், அந்த அணியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்தவாயு எடுத்துக்கணும். இந்த 21ங்கிறனால அதனோட நியரஸ்ட் நோபல் கேஸ் எதுனா ஆர்கான். ஸோ ஆர்கானோட அட்டாக் நம்பர் வந்து 18. இப்போ 18 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு போல் ஆர்கான்னு பார்த்தோம். அட்டாக் நம்பர் ஆஃப் ஸ்காண்டியம் 21. அப்போ 21 - 18 எவ்வளோ இருக்கும்? 3. ஸோ தேர் ஆர் 3 எலக்ட்ரான்ஸ். அந்த 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸில் 2 போட்டுட்டு ரிமைனிங்கை வந்து டியில் போடணும். அடுத்தது டைட்டானியம் 22, 18 போச்சுன்னா 4. அப்போ 3d 4s, எஸ்ஸில் 2 போட்டு டியில் 2, 4s2, 3d 3, 4s2, 3d 4. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், 21னா 18 கழிச்சா 3, எஸ்ஸில் 2, டியில் 1, அதே மாதிரி போட்டே வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வரும்போது குரோமியம் 3d 4, 4s2 இருக்குது. இப்படி இல்லாமல் இந்த S2 இப்போலாம் S1 வந்து இங்கே வந்து D5 வரும். என்ன பிரின்சிபல் அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டால். அதாவது பாதி அளவு அல்லது முழுமையாக நிரப்பட்ட ஆர்பிட்டால்கள் ஓரளவே நிரப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவை அப்படிங்கிற 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இங்கே S2 D4 இருக்கிறது போல் D5 S1 வரும்போது டியில் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து 10, 5 ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. அதே மாதிரி S2 அதில் பாதி வந்து 1. அதுவும் இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறனால 3d4 4s2 இருக்கிற போல்
3d5 4s1 இருக்கும்போது அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து 3d4 4s2 இருக்கும். பட் ரியல் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. அடுத்து மேங்கனீஸ் 25 இருக்குது. 18 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 7 வரும். அப்போ 4s2 3d5. அடுத்தது 4s2 3d6, 4s2 3d7, 4s2 3d8, 4s2 3d9. காப்பர் வரும்போது இங்கே ஒரு 3d9. இப்போ 3d9 4s2 போடுறப்பல எப்படி இருக்குன்னா 4s1 3d10 வரும். ஏன்னா இங்கே 3d9ங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனும் ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இல்லை, பாதி அளவு முழுமையாக நிரப்பட்ட எலக்ட்ரானிக் இல்லை. 9 இப்போலாம் 10 போடும்போது ஸ்டெபிலிட்டி வரும். அதே இந்த மீன் டைம் 4s2 இப்போலாம் 4s1 போகிறோம், அது ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் தான். அப்போ இதுக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இதுக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதனால் காப்பரோட கான்ஃபிகரேஷன் வந்து 3d9 4s2 இருக்கிறப்பல 3d10 4s1 இருக்கும். ஜிங்க் அட்டான் போர் வந்து 30. ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் 18. அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 18 கழிச்சுனா மீதம் 12, 4s2 3d10. அப்போ ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d10 4s2 அப்படின்னு வரும். அப்போ இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன செய்யணும்னா அதனோட அட்டாமிக் நம்பர் பார்க்கணும். ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் வந்து 18ங்கிறனால 18 கழிச்சு ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை வந்து முதல்ல எஸ்ஸில் போட்டு மீதம் இருக்கிற வந்து எங்கே போடணும்னா டியில் போடணும். அது 2 இடத்துல மட்டும் விதிவிலக்கு என்னென்ன சொல்லியிருக்கணும். குரோமியம் காப்பர். குரோமியம் வந்து 3d5 ஒன்று வரும், காப்பர் வந்து 3d10 அப்படின்னு வரும். தென் இதனுடைய மெட்டாலிக் கேரக்டர் வந்து எப்படி பீரியாடிக் டேபிளில் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கேரக்டர் வந்து உலோக பண்பு அப்படிங்கிற தே மஸ்ட் பி ஏபிள் டு லூஸ் தி எலக்ட்ரான்ஸ் ரெடிலி. ஈஸியாக வந்து எலக்ட்ரான் என்ன பண்ண முடியக்கூடியதாக இருக்கணும், எலக்ட்ரானை கொடுத்து பாசிட்டிவ் நேச்சர் பாசிட்டிவ் சார்ஜ் கேதர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எல்லாமே இதில் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆல் ஆர் மெட்டல்ஸ். இதில் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் தான். பட் தே ஆர் சாஃப்ட் மெட்டல்ஸ். டி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும் எக்ஸப்ட் 11th குரூப் மெட்டல்ஸ். 11வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களை தவிர மற்ற எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த மெட்டல்ஸ் வந்து ஹார்ட்னஸ் வந்து கடினத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இந்த டி பிளாக்கில் வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதிகமான மின்சாரம் கடத்தக்கூடிய திறன் எதுக்கு இருக்குன்னா சில்வர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சாலிட் ஸ்டேட் பாடம் திடநிலைமை பாடத்தில் படிச்சிருக்கோம். ஹச்சிபி, சிசிபி, பிசிசி இந்த 3 அமைப்பில் வந்து இந்த மெட்டல்ஸோடைய கிறிஸ்டல் நேச்சர் வந்து இருக்குது. தென் மெல்ட்டிங் பாயிண்ட் உருகுநிலை. உருகுநிலைங்கிறன்னு அது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகிறது, திடநிலைமையிலேருந்து திரவ நிலைக்கு போகிறது. இப்போ திடநிலையிலேருந்து திரவ நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது அதில் என்ன பண்ணுறோம்னா when we are heating the force will be cancelled. ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுக்கு நடுவில் கூடிய விசை வந்து நீக்கப்படும் போது அது திண்மம் வந்து நீர்மமாக மாறுது. அப்போ எப்போல்லாம் விசை அதிகமாக இருக்கும், whenever there is high force, அப்போ வந்து it will be difficult to melt. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுக்கு நடுவில் கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக உருகுநிலை அதிகமாகும், ஃபோர்ஸ் குறைய உருகுநிலை வந்து குறையும். அந்த ஃபோர்ஸை வந்து எது டிசைட் பண்ணுது, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் நடுவில் இந்த இன்டர் அட்டாமிக் இன்டராக்ஷன் வந்து எது டிசைட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து டிசைட் பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய இரட்டையாகாத எலக்ட்ரான் வந்து டிசைட் பண்ணுது. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ஸ்கேண்டியம் கான்ஃபிகரேஷன் வந்து 3d1 எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, 1 2 3 இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வர என்ன ஆகிட்டே வந்திருக்கு, கூடிக்கிட்டே வந்திருக்கனால இப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் ஒரு வர என்ன ஆகிட்டோம்னா கூடிகிட்டே போகும். ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்னா என்ன அப்படின்னா அதாவது டி ஆப்டாவில் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப் டு 5 வரைக்கும் D5 வரைக்கும் இருக்குன்னா அதுதான் அன்பேர்டு எலக்ட்ரான். D1 D2 D3 D4 D5 வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து அதே தான். D1 D2 D3 D4 D5 அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து D1 போக நான் அது கூட்டிகிட்டே போகும். D6ன்னு வரும், இங்கே எலக்ட்ரான் வந்துடுனா 4ன்னு வந்துடும். D7னா 3 வரும், D8னா 2 வந்துடும், D9னா 1 தான் வரும். ஸோ இப்போ D6லேருந்து D10 வரைக்கும் இருந்தால் என்ன செய்யணும்னா இங்கே அப் டு 5 இருந்தால் அப்படியே வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் D7ன்னு வச்சுக்கணும், D7 இருந்தால் அதுலேருந்து 10லேருந்து கழிக்கணும். 10 - 7 எவ்வளவு 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்கும். 3D8 அப்படின்னா 10 - 8 எவ்வளவு 2. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்கும். அதனால் டியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அப் டு 5 அதை அப்படியே வச்சுக்கணும். D1 D3 D4 D5 அப்படியே வச்சுக்கணும். 5 தாண்டிடுச்சுன்னா 7லேருந்து கழிக்கணும், 10லேருந்து கழிக்கணும். 10லேருந்து கழிக்கும் போது எது வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ வந்து எவ்வளோக்கோல் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதாவது இரட்டையாகாத எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ அவ்வளோக்கோல வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கூடும். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியுது
ஸ்கேண்டியம், டைட்டேனியம், இண்டியம், குரோமியம் இதுக்கெல்லாம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கிராஜுவலாக கூட்டிகிட்டே 1 2 3 4 இப்படி கூட்டிகிட்டே வர்றதுனால மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கூடும். அதுக்கடுத்து கிராஜுவலாக என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இங்கே கூடி குறையிறதுக்கு என்ன ரீசன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் அப்புறம் டிக்ரீஸ் ஆகிறது இதுக்குரிய ரீசன். தென் அட்டாமிக் சைஸ், அணுவின் உருவளவு. ஜென்ரலான கான்செப்ட் என்ன, ஒரு குரூப்பில் ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே சில அணுனுடைய உருவளவு வந்து அதிகமாகும். சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அ பீரியட் டிக்ரீசஸ். ஒரு வரிசையில் வந்து இடமிருந்து வலமாக சில ஆரம் குறைகிறது. இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். பட் தேர் இஸ் சம் வேரியேஷன். கொஞ்சம் என்ன இருக்குன்னா ஒரு வேரியேஷன் இருக்குது. என்ன வேரியேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கேண்டியம் டு வெனேடியம் கேஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஆட்டமுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். நடுவில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ டி பிளாக் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சீரீஸில் ஸ்கேண்டியம் சீரீஸில் வந்து எலக்ட்ரான் வந்து எங்கே ஆட் ஆகாமல் 3D ஆர்பிட்டாலில் வந்து ஆட் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நிகர அணுக்கரசுமைங்கிறனா இசட்டுங்கிற என்னோட அணியன், எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் ஆஃப் ஆர்பிட்டால், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நியூக்ளியஸுடைய பார்வை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இல்லை அவுட்டர் மோஸ்ட்டில் எது கடைசி சொல்லோ கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் பூரா அந்த நியூக்ளியஸோடைய பார்வை எஃபெக்டை வந்து என்ன செய்யணும், குறைக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்க்ரீனிங், திரைமறைப்புன்னு சொல்கிறது. அப்போ அந்த டி ஆர்பிட்டால் பூரா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மி. அவ்வளோ தூரத்து எஸ் ஆர்பிட்டால் அளவுக்கு பி ஆர்பிட்டால் அளவுக்கு இந்த ஸ்க்ரீனிங் திரைமறைப்பு இருக்காதனால எஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நிகர அணுக்கரிசை மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்க இந்த கடைசியில் கூட எலக்ட்ரான் என்ன செய்யும், தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இப்போ அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன செய்யணும்னா ரேடியஸ் வந்து குறையும், ஆரம் வந்து குறைகிறது. அதனால் அணு உருவளவு குறைகிறது. அதாவது ஸ்கேண்டியம் டு வெனேடியம் வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா டி ஆர்பிட்டாலுடைய ஸ்க்ரீனிங் திரைமறைப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நிகர அணுக்கரிசுமை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஆரம் குறைகிறது வெனேடியம் வரைக்கும். இந்த குறைமையத்திலிருந்து காப்பர் வரைக்கும் பார்க்கும்போது 2 விளைவு நடக்குது. இதுக்கு அடுத்து என்ன இருக்கும், ஃபோரஸ் எலக்ட்ரான் இருக்கும். 3D கிடையாது, தேர்ட் செல், ஃபோர்த் செல்லில் ஃபோரஸ் இருக்கும். இந்த 3Dயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஃபோரஸில் இருக்க எலக்ட்ரான் நடுவில் இருக்கும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் நாம் அந்த மாதிரி இந்த சைஸ் ஆஃப் தி ஆட்டமில் இன்க்ரீஸ். விளக்கு விசை இருக்கும்போது அணுனுடைய உருவளவு அதிகமாக, ஈர்ப்பு விசை இருக்கும்போது அணுனுடைய ஆரம் வந்து குறையும். அதான் கான்செப்ட். அதான் there is more attractive force, the size will be decreased. If there is more repulsive force, the size will be increased. அப்போ இங்கே ரெண்டுமே இருக்குது. இதுக்கு நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இந்த மீன் டைம் 3Dக்கும் ஃபோரஸ்க்கு நல்ல என்ன இருக்குது, ரிப்பல்சிவ் ஒரு விளக்கு விசை இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகும், விளக்கு விசையினால் ஆரம் கூடும், ஈர்ப்பு விசையினால் ஆரம் வந்து குறையும். டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் the radius will be decreased and due to the repulsive force the radius will be increased. இந்த 2 எஃபெக்ட்டுமே இருக்குது. இந்த 2 எஃபெக்ட்டும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். ஒன்று காம்பன்சேட் பண்ண எது வரைக்கும் அப் டு குரோமியம் டு காப்பர். குரோமியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் உட்கருனுடைய ஈர்ப்பு விசையும் இந்த 3Dக்கும் ஃபோரஸ் நடக்கக்கூடிய விளக்கு விசையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால, ஈக்குவலாக இருக்கிறனால ரேடியஸ் ரிமைன்ஸ் சேம். ஆரம் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. பட் வேறு ஜிங்க் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3Dக்கும் ஃபோரஸ் ஜிங்க் வரும்போது 3D10ன்னு வந்துடும். அதனுடைய கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ஜிங்கில் 3D10 வர்றதுனால there are more number of electrons, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் வந்து அதிகபட்சமாக எலக்ட்ரான் இருக்குன்னா இந்த 3Dக்கும் ஃபோரஸ் நடக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் விளக்கு விசை ஏற்பட்டிருக்கும் அதிகமாக இருக்குது. எதை காட்டில் அதிகமாக இருக்கும், இந்த ஈர்ப்பு விசையை காட்டில் என்னோடய விளக்கு விசை ஏற்பட்டிருக்குன்னா அதிகமாக இருக்குது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால் என்ன சொல்லியிருக்கிறோம், ஜிங்கை பொறுத்தளவில் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜினால் வரக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை காட்டிலையும் எது அதிகமாக இருக்குன்னா 3Dக்கும் ஃபோரஸ்க்கு இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால ரேடியஸ் இன்க்ரீசஸ். அதனால் ரேடியஸை பொறுத்தவரை ஸ்கேண்டியம் டு வெனேடியம் என்ன செய்யும், குறையும். அதுக்கு என்ன ரீசன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், டிஆர்பிஎலோட ஸ்க்ரீனிங் வந்து குறைவு. குறைமையிலிருந்து காப்பர் வரைக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் மோரார்லெஸ் இப்போ ஈக்குவலாக இருக்குது. நிகர அணுக்கரிசமையும் 3D ஃபோரஸ் விளக்கு விசையும் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கனால ஆரம் பெரிய சேஞ்ச் இல்லாமல் மோரார்லெஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஜிங்கை பொறுத்தவரை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆகணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஈர்ப்பு விசை கால விளக்கு விசை அதிகமாக இருக்கனால ஆரம் என்ன செஞ்சுன்னா அதிகமாகிடும். இப்போ அடுத்தடுத்து போகும்போது நிறையா சீரிஸ் முதல்ல ஸ்கேண்டியம் டு ஜிங்க் 3D சீரிஸ், இட்ரியம் டு காட்மியம் வந்து 4D சீரிஸ், லாந்தனம் டு மெர்க்குரி வந்து 5D சீரிஸ். அப்போ ஒவ்வொரு தடவை இன்னொன்று 3D என்னென்ன அர்த்தம், இப்போ நியூக்ளியஸ்லேருந்து இப்படி வரும்போது இது 3D, அடுத்து 4D, அடுத்து 5D. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3Dயினுடைய ரேடியஸை காட்டிலும் 4Dயினுடைய ஆர்பிட் இருக்கக்கூடிய ஆட்டமோட ரேடியஸை பிறகுனா அதிகமாக இருக்கணும் இருக்குது. ஆனால் 5D வரும்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிப்போல ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், லாந்தனைட் குறுக்கம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் பாடம் படிக்கும்போது லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ 3D காட்டிலும் 4D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஆட்டமோட ரேடியஸ் அதிகமாக இருக்குது. பட் 5D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஆட்டமோட ரேடியஸ் குறையிறதுக்கு என்ன காரணம்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் வந்து காரணம். தேங்க்யூ வெரி மச்.